Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது முழு பலன் தரும் மூலத்திரிகோண வீடுகள். இதன் தலைப்பு. ஜாதகத்தில் நிறைய சூட்சுமங்களான விஷயம் உண்டு. அந்த வகையில் ஒரு கிரகம் தசை நடத்தும்போது அது தன்னுடைய வலிமையை, அதாவது தான் தர வேண்டிய பலனை அதிகபட்சமாக மூலத்திரிகோண வீட்டின் வழியாகத்தான் கொடுக்கும். உச்ச வீட்டின் வழியாக கூட கொடுக்காது, மூலத்திரிகோண வீட்டின் வழியாக தான் கொடுக்கும். மூலத்திரிகோணம் என்பது ஒரு கிரகத்திற்கு அதீதமான வலிமை பொருந்திய வீடாகும். இதில் குஜாதிபர்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், இவங்களுக்கெல்லாம் ரெண்டு வீடு இருக்கும். ஒரு மூலத்திரிகோண வீடு ஒன்று இருக்கும், ஒரு ஆட்சி வீடு ஒன்று இருக்கும். சூரியனும் சந்திரனும் மறுவீடு இல்லாதவர்கள்ங்கிறதுனால இவர்களுக்கும் மூலத்திரிகோண வலுவோடு ஒரு வீடும் அமையப்பெறும். அப்போ ஒரு தசாநாதன் தன்னுடைய தசா காலத்தில் உங்கள் லக்னத்திற்கு அவருடைய மூலத்திரிகோண வீடு எத்தனாவது வீடாக வருகிறதோ அதற்கான பலன்தான் மிகுதியாக நடக்கும். இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு சனி மகாதிசை நடக்குது அப்படின்னா 6-7 வீட்டின் அதிபதியான சனி பகவான் அவருடைய 7ஆம் வீடான கும்பம் தான் மூலத்திரிகோண வீடாக வருதுங்கிறதுனால கும்ப வீட்டின் பலன்களை தான் 75% செய்வார். பாக்கி இருக்கிற 25% பலன் தான் இந்த விடுதி வீடான மகரத்தின் பலன்கள் வெளிப்படும். இதுதான் ஜோதிடத்தில் இருக்கிற பெரும் சூட்சுமம். தான் நின்ற வீட்டின் அடிப்படையில் ஒரு கிரகம் எப்படி இயங்குகிறது, தான் நின்ற வீட்டின் அடிப்படையில் அங்கே பெற்ற வலிமையை கொண்டு தனது மூலத்திரிகோண வீட்டின் பலன்களை அந்த தனது தசை காலத்தில் மிகுதியாக தரும். புரிஞ்சிச்சிங்களா? எந்த வீட்டில் நிற்கிதோ அந்த வீட்டின் அடிப்படையில், அந்த வீட்டில் அந்த கிரகம் பெற்ற பலனின் அடிப்படையில், அந்த பவர் என்ன அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில். இப்போ சிம்ம லக்னம் உதாரணம் பேசிட்டதுனால அதையே வச்சுக்குவோம். சனி பகவான் சிம்ம லக்னத்தில் தசை நடத்த போகிறார். சிம்ம லக்னக்காரங்களுக்கு இவர் துலாத்தில் உச்ச வலிமையோடு இருக்கார். துலாத்தில் 3ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு இருக்கார். இந்த 3ஆம் இடத்தில் பெற்ற உச்ச வலிமை பலனை 7ஆம் இடத்து மூலத்திரிகோண பலனில் தான் அதிகப்படியாக ஜாதகருக்கு கொடுப்பார். முழுவதுமான பலனை தருவார். 6ஆம் இடத்து பலனை கம்மியாக கொடுப்பார் ரொம்ப. இது எல்லாமே எங்கேருந்து ஆக்டிவேட் ஆகும்னா 3ஆம் இடத்தில் அவர் பெற்ற உச்சி வலிமையின் அடிப்படையில் ஆக்டிவேட் ஆகும். இதே சனி பகவான் பார்த்திங்கன்னா மேசத்தில் நீச்சம் அடைஞ்ச நிலையில் அதே சிம்ம லக்னத்துக்கு வேலை செய்கிறார் போது 9ஆம் இடத்தில் பெற்ற நீச்ச வலிமையின் அடிப்படையில் 7ஆம் இடத்தின் மூலத்திரிகோண பலனையும் 6ஆம் இடத்தின் விடுதி பலனையும் தருவார். அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். இதில் மூலத்திரிகோண பலன் தான் அதிகமாக இருக்கும். அது எந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத பொறுத்து நாம் பலன் சொல்லணும். இதில் கிரக இணைவுகள், கிரக பார்வை, நீச்ச பங்கம் கிடைத்திருக்கும் நிலை, உச்சம் பங்கம் ஏற்பட்டிருக்கும் நிலைங்கிற பலவிதமான கணக்குகள் உண்டு. புரியுதுங்களா? ஸோ முழுமையான பலன்கிறது மூலத்திரிகோண வீட்டிலிருந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ராகு கேதுகளுக்கு மூலத்திரிகோண வலிமை அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள் எங்கிருந்தாலும் ஆக்குபை பண்ணக்கூடிய கிரகங்கள். இருக்கிறதுலே சர்வ வல்லமை கொண்ட கிரகங்கள் யார் அப்படின்னா இவங்க கிரகங்களே இல்லைங்கிறது ஒரு தனிக்கதை. ராகுவும் கேதுவும் தான். இதில் கேது முதன்மையானவர், ராகு 2வது நிலையில் வல்லமையான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவர்கள் நன்மைகள் செய்யணும்னா அதுக்கு நிறைய கண்டிஷன் சப்ளை உண்டு. இப்படி இருந்தால், அப்படி இருந்தால், சுபர் இருந்தால். அதை கூட நம்ம யோக ராகு, யோக கேதுங்கிற தலைப்பில் வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்க்கலாம். இந்த மூலத்திரிகோண வீடுகள் எது முதன்மையானவை அப்படிங்கிறதையும் மீதி இருக்கிற சப்தகோள்களுக்கு பார்த்தோம்னா, சூரியனுடைய அதீத வலுவை வெளிப்படுத்தக்கூடிய மூலத்திரிகோண வீடு எதுன்னா சிம்மம். அப்போ உங்களுக்கு சூரிய திசை நடக்குதுன்னா சூரியன் எங்கே இருக்காரோ உங்கள் ஜாதகத்தில் அந்த இடத்துல இருந்தபடி இந்த சிம்ம வீட்டின் பலன்களை உங்களுக்கு அதீதமாக 90% கொடுப்பாரு. இப்போ ஒரு தனுசு லக்னத்துக்கு சூரிய திசை நடக்குன்னா 9ஆம் இடத்தின் பலன்களை சிறப்பாக தருவார்.
சரி, தனுசு லக்னம், சூரியன் ரிஷபத்தில் 6ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்து பலனை இவர் கொடுக்கணும்னா 9ஆம் இட பாக்கிய பலனை 6ஆம் இடம் வாயிலாக கொடுப்பாரு. அதுதான் அவருடைய மூலத்திரிகோண வீடு. ஒரு மகர லக்ன ஜாதகமாக அதே வரும்போது 8ஆம் இடத்து பலன்களை 5ஆம் இடத்தின் வாயிலாக கொடுப்பார். அட்டமாதிபதியுடைய பலனை, அதுதான் அவருக்கு மூலத்திரிகோண வீடு. இந்த பலனை 5ஆம் இடம் வாயிலாக 5ல் நிற்கிறார் இல்லையா, அங்கிருந்து கொடுப்பாரு. 8ஆம் இடத்தின் அசிங்கம், அவமானம், கௌரவ குறைச்சல், பிரச்சனைகள், வம்பு வழக்கு போன்ற பலன்கள் இவருக்கு 5ஆம் இடத்தின் வாயிலாக நடக்கும். வயதிற்கு தகுந்த மாதிரி 5ஆம் இடத்தின் தூண்டுதலின் பேரில் 8ஆம் இடத்து பலன்களை பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது மாதிரி வரும். புரிஞ்சுதுங்களா? ஸோ சூரியனுக்கு மூலத்திரிகோண வீடு என்பது சிம்மம். சந்திரனுக்கு மூலத்திரிகோண வீடு பார்த்தீங்கன்னா அவர் உச்சம் பெறக்கூடிய ரிஷபம் தான். அப்போ சந்திர திசை நடக்கும்போது ஒருவருக்கு கடக வீட்டு பலன்களை விட ரிஷப வீட்டு பலன்கள் தான் அதிகமாக வேலை செய்யும். ஏன்னா சந்திரனுடைய மூலத்திரிகோண வீடு ரிஷபம். அங்கேயே அவர் மூலத்திரிகோண வலுவையும் உச்ச வலுவையும் பெறுவார். அப்படிங்கிறதுனால கடகம் வெறும் ஆட்சி வீடு மட்டும்தான். அப்போ ஒருவருக்கு சந்திர திசை நடக்கும்போது உங்கள் லக்னத்திற்கு ரிஷபம் எத்தனையாவது வீடாக வருகிறதோ அந்த வீட்டு பலன் சற்று மிகுதியாகவே உங்களுக்கு நடக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதுதான் சூட்சமம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், கடக வீட்டை பார்ப்போம். ஆனால் ஒரிஜினலாக அது ரிஷப வீட்டு பலன்களை அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் நின்ற வீட்டின் அடிப்படையில். இப்போ உதாரணமாக ஒரு மீன லக்ன ஜாதகம், இவங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன், சந்திர திசை நடக்குது. இந்த சந்திரன் 10ஆம் வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. 10ஆம் இடமான தனுசில் உட்காந்துருக்காரு. மீன லக்னம், தனுசு ராசி. 5ஆம் இடத்து பலன்கள் 10ஆம் இடத்தில் இருந்தபடி நடக்கும் அப்படிங்கிறத விட 3ஆம் இடத்து பலன்கள், அதாவது ரிஷப வீட்டின் பலன்கள் தான் அதிகமாக 10ஆம் இடத்துல இருந்தபடி நடந்துட்டுருக்கும். 5ஆம் இடத்து பலன் பார்த்தீங்கன்னா 25% தான் நடக்கும். இதுதான் அதில் இருக்கிற சூட்சுமம். செவ்வாயின் மூலத்திரிகோண வீடு மேஷம், அவருடைய விடுதி வீடு தான் விருச்சிகம். அப்போ செவ்வாய் திசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னா மேச வீட்டின் பலன்கள் தான் 75% பலன்களாக வெளிப்படும். பாக்கி 25% பலன் தான் விருச்சிக வீட்டின் தன்மைகளில் வெளிப்படும். புரியுதுங்களா? இந்த சூட்சுமம் நமக்கு வெகுவாக தெரிய வேண்டும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரதிசை நடக்கும்போது அவர் துலாத்து வீட்டு பலன்களை தான் அதிகமாக செய்வார். காலபுருஷனுடைய கலத்திரஸ்தானமான துலாம் 7ஆம் இடம். அதனால தான் சுக்கிரனுக்கு கலத்திர காரகன்னு பேர். குடும்ப காரகன் அவருக்கு பேர் வைக்கலையே, குடும்பஸ்தானத்துக்கு அவர் அதிபதி தானே. காலபுருஷனுடைய 2ஆம் வீடான ரிஷபத்திற்கும் சுக்கிரன் அதிபதி தானே. ஆனால் குடும்பகாரகன்னு சுக்கிரனுக்கு பேர் இல்லையே, கலத்திரகாரகன்னு தானே பேர். ஏன்னா அவர் 7ஆம் இடத்தின் மூலத்திரிகோண பலனைத்தான் அதிகமாக தருவார். துலாத்து பலன் தான் சுக்கிரதிசை நடக்கும்போது அதிகமாக இருக்கும், ரிஷபத்து பலன் கம்மியாக இருக்கும். 75% பலன் துலாம் உங்களுக்கு எத்தனாவது வீடாக வருகிறது என்கின்ற அடிப்படையிலேயே செயல்படும். ஒரு 25% பலன் தான் உங்களுக்கு ரிஷபத்தின் அடிப்படையில் செயல்படும். இதில் சந்திரன் காலபுருஷனுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால தான் சந்திரனை குடும்பகாரகன்னு சொல்லணும். அவர் குடும்பத்துக்கு பொறுப்பு வகிக்கிறவர். அதனால தான் பெண்களுக்கு இல்லத்து அரசி அப்படின்னு பேர். புரிஞ்சிருச்சுங்களா? இல்லத்துக்கு அரசி யார்? மனைவி தான். இல்லத்து அரசன் யாரும் கிடையாது. சந்திரனுக்கு அந்த மரியாதையை கொடுப்பது. சுக்கிரன் இளம் பெண், குடும்ப பொறுப்பை சுமக்கிறதுக்கு முன்னாடி வயசில் இருக்கிற பெண்ணை தான் சுக்கிரன் குறிப்பிடுவார். குடும்ப பொறுப்பை சுமந்து குழந்தை பெற்று அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்புள்ள பெண்ணாக இருக்கிறது சந்திரன். மத்திம தர பெண்மணி, மத்திம வயதுடைய. அப்போ அவங்களுக்கு தான் அந்த இடத்துல மூலத்திரிகோணம் சூட்சுமம். கிரகங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆட்சி வீடு, உச்ச வீடு, மூலத்திரிகோண வீட்டிலேயே 1000 ஜோதிட ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது அன்பர்களே. அவைகள் புரியும் போதே நமக்கு பிரமிப்பார். புதனுடைய மூலத்திரிகோண வீடாகவும் உச்ச வீடாகவும் கன்னியே வருகிறது. இது காலபுருஷனுடைய 6ஆம் இடம். அதனால தான் புதன் திசை நடந்தால் கடங்காரன் ஆயிடுவான். உங்கள் லக்னத்துக்கு அவர் நண்பராக இருந்தால் நல்ல வழியில் கடங்காரனாவீங்க. உங்கள் லக்னத்துக்கு அவர் எதிரியாக இருந்தால் கெட்ட வழியில் கடங்காரனாவீங்க. ஆக மொத்தம் கடங்காரன் ஆகிறது தீர்க்கம், திண்ணம். அப்போ புதன் கன்னியின் பலன்களைத்தான் அதிகபட்சமாக தருவார். இதில் இவருக்கு ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 3மே இங்கே கிடைக்கிறனால 90% பலன்களை கன்னி வீட்டின் அடிப்படையிலேயே புதன் திசை கொடுக்கும். பாக்கி இருக்கிற 10% பலன் தான் மிதுன வீட்டின் அடிப்படையில் நடைபெறும். சூரியன் மூலத்திரிகோணம் சிம்மம், சந்திரனின் மூலத்திரிகோணம் ரிஷபம், செவ்வாயின் மூலத்திரிகோணம் மேசம், புதனின் மூலத்திரிகோணம் கன்னி, சுக்கிரனின் மூலத்திரிகோண வீடு துலாம், குரு பகவானின் மூலத்திரிகோணம் தனுசு வீடு. காலபுருஷனுடைய பாக்கியஸ்தான். அதனால தான் குருவை பாக்கியம், சுபர், முழுமையான நல்லதை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறோம்.
அப்போ குருதிசை நடக்கும்போது இந்த தனுசு வீட்டின் அடிப்படையிலான பாக்கியங்களே உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தரும். பாக்கி இருக்கிற மீன வீடு விடுதி வீடாக போகும். இங்கே 75% தனுசு வீட்டு பலனும் 25% மீன வீட்டு பலன்களையும் குரு திசை முழுக்க நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான், காலபுருஷனுடைய லாப மற்றும் பாதகஸ்தானாதிபதி, கர்மஸ்தானத்துக்கு அவரே அதிபதி. ஆக உங்கள் ஜாதகத்திற்கு சனி திசை நடப்புக்கு வருகிறது என்றால் கும்ப வீட்டை கணக்கில் எடுத்து சனி நின்ற வீட்டின் அடிப்படையில் கும்பத்தை இயக்கப் போகிறார் என்பதை பொறுத்து தான் உங்கள் லக்னத்திற்கான பலன்கள் தீர்மானிக்கப்படும். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ மூலத்திரிகோண வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூலத்திரிகோண வீட்டின் பலன்களைத்தான் ஒரு கிரகம் முழுமையாக தர முற்படும் என்பதை கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.